எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 63 நாயன்மார்கள்ல களச்சிங்க நாயனாரும் செருத்துணை நாயனாரும் ஒரே கதையில வந்துடுறா. அதை பார்ப்போம். அவளோட சரித்திரம். பல்லவர் புறத்துல களச்சிங்கன் என்னும் ஒரு ராஜா இருந்தான். ரொம்ப சோர்மானோட ரொம்ப அளவு கடந்த பக்தியாக இருந்தார். அப்போ சைவ நதி நல்ல தழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைவ நதி தழைச்சி வரத்துக்காக வேண்டிய ஆட்சி செய்து நிறைய சிவங்கோலுக்கு போய் வழிபடுவார் அவர். அந்த ராஜா ஒரு நாளைக்கு ஒய்ஃபையும் கூட்டிட்டு மனைவியையும் கூட்டிட்டு ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசனம் செய்துருக்கார். அப்படி ஒரு நாளைக்கு திருவாரூர் என்கிற ஊரை வந்து சேர்ந்தார். தரிசனம் பண்றதுக்கு, சிவங்கோவில் தரிசனம் பண்றதுக்கு வந்தார். அப்போ நேரே போய் சிவபெருமான் சன்னதியில போய் சாமியை கும்பிட்டு கொண்டு இருந்தார் ராஜா. கொஞ்சம் அவர் மனைவி அரசியார் என்ன செஞ்சார்னாக்க பிரகாரம்லாம் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே வந்தார்கள். அப்படி வந்த போது ஒரு இடத்துல நிறைய பூக்கள் தொடுக்கும் இடம் வந்தது. அதை வந்து பூ தொடுக்கும் மண்டபம் என்று சொல்கிறார்கள். அங்கே இந்த அரசியார் போய் கீழே விழுந்து கிடந்த ஒரு புத்தம் புதிய பூவை எடுத்து ஆச்சரியமா இருக்கு அந்த பூவை பார்க்க. உடனே அதை முகர்ந்து பார்த்து விட்டார்கள். இப்போ மண்டபத்திலே பூமாலைகள்லாம் தொடுக்கும் திருத்தொண்டில் ஈடுபட்டிருந்த செருத்துணியார் என்ற நாயனார் அதை பார்த்து விட்டார். ஓ, எம்பெருமானுக்கு புனிதமாக தொடுக்கும் பூமாலையிலிருந்து ஒரு பூ கீழே விழுந்தது, அதை இந்த மங்கை மோந்து பார்த்துட்டாளே என்று கோபம் கொண்டார். எதிர நிற்கிறது அரசி என்று தெரியவில்லை. அந்த அரசி என்று கூட பார்க்காமல் அரசியார் மூக்கை அறுத்து விட்டார். ரத்தம் சொட்ட சொட்ட வலி தாங்க முடியாது அரசியார் தரையில் கீழே விழுந்து புரண்டு அலறல் சப்தம் கேட்ட அரசன் ஓடி வந்தார். யார் இந்த செயலை செய்தது என்று கோபத்தோடு கேட்டார். உடனே செருத்துணையார் மண்டபத்திலிருந்து இறங்கி வந்தார். நான் தான் செய்தேன் என்று நடந்ததை கூறினார். அதை கேட்ட உடனே மன்னனுக்கு கோபம் வரலை. மாறாக, ஐயனே, நீ செய்தது சரியல்ல. என் பெருமானுக்கு சார்த்த இருக்கும் பூவை எடுத்த இந்த கையைத்தானே முதலில் வெட்ட வேண்டும் என்று அவர் ராஜா தன்னோடு மனைவி என்று பார்க்காமல் கையை வெட்டி விட்டார். எதுக்கனுமே மூக்கும் போய்விட்டது, கையும் இப்போ எடுத்து விட்டார். அப்போ கையை வெட்டி தன்னோட உடைவாளை உருவி தன் மனைவி என்று கூட பார்க்காமல் அவளின் கையை வெட்டி விட்டார் அரசர். அரசனுடைய இந்த பக்தி செயலை பார்த்து இறைவன் உடனே அவருக்கு திவ்ய தரிசனம் கொடுத்தார். அரசியுடைய கையையும் மூக்கையும் திரும்ப வளரும்படி செய்தார். மங்கையவள் முகர்ந்து விட்டாள் பூஜை பூவை, மங்கையவள் முகர்ந்து விட்டாள் பூஜை பூவை, மாபெரும் தவறு செய்தாள் தண்டிக்கப்பட்டாள், மாபெரும் தவறு செய்தாள் தண்டிக்கப்பட்டாள், மூக்கையும் கையையும் துண்டிக்கப்பட்டு, மூக்கையும் கையையும் துண்டிக்கப்பட்டு, துடி துடித்து கொண்டு துன்பப்பட்டாள், துடி துடித்து கொண்டு துன்பப்பட்டாள், இறைவனின் அருளால் இன்பமும் அடைந்தாள், இறைவனின் அருளால் இன்பமும் அடைந்தாள், எல்லாம் சரியாகி எழுந்து நின்றாள், எல்லாம் சரியாகி எழுந்து நின்றாள், மீண்டும் இறைவனை துதித்து நின்றாளே அவள், இறைவனை துதித்து நின்றாளே அவள், மங்கையவள் முகர்ந்து விட்டாள் பூஜை பூவை முகர்ந்து விட்டாள். இப்படியாக கையை மூக்கையும் பகவான் வளர்மடி செய்து விட்டார். அவள் சரியாகி விட்டாள் அரசியார். இப்படி களச்சிங்க நாயனாருடைய பக்தியையும் செருத்துணை நாயனாருடைய பக்தியையும் மெச்சி இறைவன் எம்பெருமான் இருவருக்கும் திவ்ய தரிசனம் கொடுத்தார். அப்படிப்பட்ட தன்னோட மனைவி என்று பார்க்காம கையை வெட்டி விட்டாரே, அப்போ எவ்வளவு பக்தி இருந்தாலும் இப்படி செய்வர் பாருங்கள். அப்படி செய்தார். அப்போ இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், இறைவனுக்கு படைக்கும் எந்த ஒரு பொருளையும் நாம்
முகர்ந்து பார்க்கக்கூடாது. சூடாக சர்க்கரை பொங்கல் செய்து ஏலப்பொடி போட்டுவிட்டு அது மணக்கிறதா என்று மோர்ந்து பார்க்கக்கூடாது. நைவேத்தியம் செய்யும் வரை கண்டிப்பாக மோர்ந்து பார்க்கக்கூடாது. அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனை போற்றி.